தனது சொந்த வீட்டிலேயே பத்திரகாளிக்கு வேலைக்காரி வேலை கிடைத்துவிட, எனினும் அவள் கண்முன்னே நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்க முடியாமல் அமைதியாக இருக்கிறாள். என் பிள்ளைய பேட்ட வச்சு என்ன அடி அடிச்சு போட்டிருக்கா. அம்மா பள்ளிக்கண்ணு, உன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கம்மா. ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, ஆண்டி பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். என்ன? ஓகே ஆண்டி, நான் வரேன். அம்மா வலிக்குதுமா, அடிக்காதேம்மா. ஏய் பயப்படாத பயப்படாத, தூங்கு தூங்கு தூங்கு. எலி பேண்ட மாட்டுனா என்ன, டவுசர் மாட்டுனா என்ன? வாட்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு சோபால படுத்து தூங்கிட்டு இருப்பா? என்ன சொல்றிய முதலாளி அம்மா? தங்குறதுக்கு இடமும் சேர்த்து தாரன்னு தானே சொன்னீங்க. ஹே, தங்க இடம் கொடுப்போன்னு தான் சொன்னோம். அதுக்குன்னு எங்க தலை மேல ஏறி படுத்துக்கன்னு சொல்லல. அங்க போய் ஹால்ல இருக்கிற தரையில போய் படுத்து தூங்கு போ. சரி சரி முதலாளி அம்மா, பாய கொண்டாங்க, நான் அங்க போய் தரையில படுத்து தூங்குறேன். என்னது பாய் வேணுமா? நாய் மாதிரி இருக்கிற ஓ மூஞ்சிக்கு பாய் வேணுமா? பாயெல்லாம் தர முடியாது, போய் தரையில படுத்து தூங்கு இடியட். இடியட்டு நாடி சொல்றா, நில்லுட்டி, உன்னை இடியாப்ப கல்லுல போட்டு புழிஞ்சு எடுத்துறேன். ஹே, வாட் டிட் யூ சே? இடியாப்பா மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளேன்னு அழகா இருக்கியோன்னு சொல்ல வந்தேன் முதலாளி அம்மா. ஹே, கண்ணு வைக்காத. நீ கண்ணு வச்சினா காட்டியான கண்ணு வச்ச மாதிரி, காட்டியான கண்ணு வச்சதுன்னா பெரிய பூசணிக்காயை தான் உடைப்பாங்களாம். ஆமா, பொல்லாத கண்ணு. கூடிய சீக்கிரமாவே இந்த போட்டோவை தூர போட்டுட்டு என் ஃபேமிலி போட்டோவை மறுபடியும் மாட்டுவேன். போய் கொண்டான தண்ணி பிடிச்சு வாசல் தெளிக்கணும். நமக்கு முன்னாடியே யாரு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டா? சஷ்டியை நோக்க சரவண பவனாசை தற்புதவும் செங்கதிர் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை. அடடே எத்தே, அடடே வாங்க அத்தே, எப்ப அத்தே வந்தீங்க? இந்தாங்க சூடா இந்த காப்பிய குடிங்க. என்னது அத்தையா?
அச்சச்சோ, பழக்க தோசத்துல அத்தை அத்தைனே வருதே. சாரி பாட்டியம்மா, டங்கு ஸ்லிப் ஆயிட்டு. இந்தாங்க, இந்த காப்பிய குடிங்க. பரவாயில்லையே, காண்டாமிருகம் சைஸ்ல இருக்கா, இவ என்ன வேலையை செய்வான்னு நினைச்சேன். பரவாயில்லையே, காலையிலேயே எழும்பி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு காப்பி வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டியாட்டுக்க. ஆமா ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு பியாய் பாசு வீட்டுல இருந்து வந்தன்ல, அதான் ஆர்வத்துல எல்லா வேலையும் செஞ்சு புட்டேன். என்னது, பியாய் பாசு வீட்டுல இருந்து வந்தியா? அத விடுங்க, உங்களுக்கு பியாய் பாசுனா என்னன்னே தெரியாது. ஏய் காட்ட போதா, காலையிலேயே பியாய் நாயின்னு பயமுறுத்துறத விட்டுப்புட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எழுப்பி போய் காப்பி கொடு போ. சரி சரி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500. இந்தாங்க காப்பிய குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடிய ரெட்ட தட மாட்டுன ரக்குன் பொம்மை, என் புள்ளைய அந்த அடி அடிச்சிட்டு இப்போ நீ சம்முன்னு தூங்குறியா? நீ எப்படி நிம்மதியா தூங்குறான்னு பாப்ப முடி. மாரியம்மா 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 வருஷமா உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா மக்கா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நாங்க பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, நாங்க பூரிய பிரிச்சு பேய போறோம். சந்தோஷமா சாப்பிடுங்க பிள்ளைகளா, அம்மா உங்களுக்காக விதவிதமா சமைச்சு தாரேன். பாவம் பிள்ளைவ பூரிய பார்த்ததும் பரிதவிச்சு போயிருச்சுங்க. வணக்கம். சம்மர் முடிகிற டைம்ல சிக்ஸரோடு முடிக்கணுமா? அப்ப உடனடியா எங்க ஜூக்கு வாங்க. எங்க ஜூல சிங்கம், புலி, ஒயிட் டைகர், பிளாக் டைகர்னு எல்லா வகையான மிருகங்களும் இருக்குது. அதனால உடனே இந்த மிருக கண்காட்சிக்கு இப்பவே கிளம்பி வாங்க. அப்பா அப்பா ப்ளீஸ் அப்பா, தயவு செய்து என்ன அந்த மிருக கண்காட்சிக்கு கூட்டு போங்கப்பா. ஹே ஹே, அதான் இந்த வீட்டிலேயே ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது. இந்த மிருகங்களை பார்க்கிறது பத்தாதுன்னு போய் மிருக கண்காட்சியில இருக்கிற மிருகங்களை தான் பார்க்க போறியா? யபா யபா ப்ளீஸ் பா, நான் இது வரைக்கும் ஜூக்கு போனதே இல்லப்பா. ஜூல இருக்கிற மிருகங்களை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஹே, உனக்கு மிருகங்களை பார்க்கணும்னா டிஸ்கவரி சேனல் யூடியூப்ல போட்டு காட்டுறேன். அதுல வர மிருகங்களை பாரு. உன்னெல்லாம் ஜூக்கு கூட்டெல்லாம் போக முடியாது. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, நீங்களாச்சும் பேசுங்கப்பா. ஆண்டி ஆண்டி, நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லி எங்க அம்மைக்கு புரிய வைங்க ஆண்டி. இங்க பாருமா சுக்கி கண்ணு, நீ பெரிய புள்ளையா வளர்ந்துட்டா. இப்பவும் சின்ன புள்ள மாதிரி சாதாரண ஒரு ஆஃப்டர் மிருகங்களை பார்க்கணும்னு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கியே கண்ணு. எங்கள் ஜூவில் விலங்குகள் மட்டுமல்ல, புதிதாக டவுசர் மாட்டின ஒரு பூனையும் வந்திருக்கு. அம்மாடி, இது இது அந்த பூமாரி வீட்டு பூனைதானே? மேலும் இது ஒரு சாதாரண பூனை அல்ல, பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு புத்திசாலி பூனை.
அப்படின்னா அந்த பூமாரி வீட்டு பூனை ஜூக்குள்ள மாட்டிக்கிச்சா? அப்போ அப்போ எப்படியாச்சும் அந்த ஜூக்கு போய் அந்த பூனைய கூட்டிட்டு வரணும். கதவை திறக்கிறப்போ இருந்த நாங்க 4 பேரும் எப்படியாச்சும் ஒன்னா சேர்ந்தாகணும். முதல்ல ஜூக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற அந்த பூனைய வெளியில காப்பாத்தி கொண்டு வரணும். அங்க பாத்தியா, ஒரு டவுசர் மாட்டின பூனையெல்லாம் பெரிய பூனைன்னு பில்டப் கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க பாரு. ஏமா ஏமா, அது இல்லம்மா, சூல. அம்மா முதலாளி அம்மா, கருணை கடலை, கடலை மாவு மூஞ்சே, கிளினிக் பிளஸ் சாம்பே, கருணை தெய்வமே, என்னையும் அந்த சூக்கு கூட்டு போக தெய்வமே. தயவு செஞ்சு உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்னையும் அந்த சூக்கு கூட்டு போக. இங்க பாருமா சுக்கி கண்ணு, நீ பெரிய புள்ளை ஆயிட்டா. இன்னும் சின்ன புள்ள மாதிரி மிருகத்தை பார்க்கணும், யானைய பார்க்கணும்னு அடம் பிடிக்க கூடாது, என்னம்மா? கூட்டு போக, மிருகத்தை பார்க்கணும், யானைய பார்க்கணும், என்னையும் கூட்டு போக. என்ன இவிய நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ இவிய அடம் பிடிச்சிட்டு இருக்காவ. ஏய் ஏய் காட்டு யானை, நீயே ஒரு யானை, இதுல நீ வேற யானைய பார்க்கணுமா? எங்கடி? தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குற, என்னை எப்படியாச்சும் சூக்கு கூட்டு போக. என் வாழ்க்கையே அதுலதான் அடங்கி இருக்கு. ஹே, வேலைக்காரின்னு உன்னை தங்க இடம் கொடுத்து திங்கிறதுக்கு சோத்தை கொடுத்தா நீ எங்களை அங்க கூட்டு போ இங்க போட்டு போன்னு எங்களையே வேலை வாங்குறியா? அம்மா முதலாளி அம்மா, நீங்க எனக்கு சம்பளமே தர வேண்டாம்மா, என்ன சூக்கு மட்டும் கூட்டு போக. பிறகு காலம் முழுக்க சம்பளமே இல்லாம உங்க வீட்லயே வேலை பார்க்க. என்னது, சம்பளமே இல்லாம வேலை பார்க்கறாளா? ஏம்மா மருமவளே, இதாம்மா நல்ல சந்தர்ப்பம், அவளை அந்த சூக்கு கூட்டு போவோம். இவளை மட்டும் சூக்கு கூட்டு போனா எப்படியும் ஒரு 6000 8000 மாசம் மிச்சமாகுமா? I see. That's a better plan. எனக்கு நீங்க சம்பளமே தர வேண்டாம், என்ன சூக்கு மட்டும் கூட்டு போங்க. Hey, elephant, don't worry. Get up. We will take you to zoo. ரொம்ப நன்றி முதலாளி அம்மா. அந்த சூக்கு போன உடனே அந்த பூமாரி வீட்டு பூனைய முதல்ல கூண்டுல இருந்து வெளியில கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா தேடி கண்டுபிடிச்சு பேய் பாசு வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் மாத்தி அமைப்பேன். இது சத்தியம்.